சோதனை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜூன் 21ஆம் தேதி ஆனி பௌர்ணமியானது வருகிறது. இந்த பௌர்ணமியோடைய தாக்கத்தால் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான விளைவுகள் அவங்க வாழ்வில நிச்சயமா ஏற்படுத்தும். அந்த வகையில தனுசு ராசினியர்களுக்கு என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு, அந்த தாக்கம் உங்களுடைய வாழ்க்கை புரட்டி போற்று அளவிற்கு இருக்க போகிறதா இல்ல நன்மையை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத விரிவாக நாம பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஆனி பௌர்ணமி அன்று எப்படி விரதம் இருக்கணும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கறதையும் நம்ம விரிவாக பார்த்து பயன்பெறலாம். முதல்ல ஆனி பௌர்ணமி தினத்துல விரதம் இருந்து இறைவனை வழிபட்டாலும் சரி, இரவில் நீங்க சந்திர தரிசனம் செய்தாலும் சரிங்க, இந்த மாதிரி முறையில நீங்க பௌர்ணமி வழிபாடு செய்பவர்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக மிக அற்புதமான பலன் கூடிய சீக்கிரம் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத நம்ம தெரிவிக்கலாம். இந்த பௌர்ணமி நாளில் இறைவனுக்கு முக்கணிகள் படித்து வழிபடுவது முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. ஆனி பௌர்ணமியில விரதம் இருந்து கண்ணபிரானை வழிபடுவதால் காதல் கைகூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நினைத்தது நிறைவேறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் நீங்க நினைத்தபடி அந்த விஷயம் உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி வழிபாடு பார்த்தீங்கன்னா பல காலமாக நம்மளுடைய முன்னோர்கள் கடைபிடித்து வரக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாகவே பார்க்கலாம். இந்த பௌர்ணமி தினத்துல சந்திரன் தனது பிரகாச ஒளியை பரிபூரணமாக வழங்குவதை போல பௌர்ணமி விரத வழிபாடு பரிபூரணமான பலனை உங்களுக்கு பெற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பௌர்ணமி வழிபாடு எப்படி செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்தில் எந்த தெய்வத்தை வேண்டுமானாலும் நீங்க மனதார நினைத்து முழு நம்பிக்கையோடு விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க எதை நினைத்து வழிபடுகிறீர்களோ அது நிச்சயமா நிறைவேறும். ஸோ கண்டிப்பா இந்த ஒரு விஷயத்தை தவறாமல் செய்திடுங்க. இதன் காரணமாக தான் பார்த்தீங்கன்னா இன்றைய அளவு ஒவ்வொரு பௌர்ணமி தினத்துல நிறைய பெண்மணிகள் இந்த விரதத்தை கடைபிடித்து வராங்க. ஸோ இந்த நாள் ரொம்பவே ஒரு மிக முக்கியமான அற்புதமான பலனை பெற்று தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளுங்க. அறிவியல் உண்மையாக கூட சில விஷயங்களை சொல்லி இருக்காங்க. இந்த நாளில் நீங்க எப்படி வழிபாடு செய்யணும், எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பௌர்ணமி தினத்தில் பொதுவாகவே அம்மன் வழிபாடு மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். அன்று சிறப்பு பூச்சி அன்னதானம் கூட செய்வாங்க. இந்த பௌர்ணமி தினத்தில் முறைப்படி பகல் முழுவதும் உண்ணாவிரதம் இருந்து மாலையில் கோவிலுக்கு சென்று இறைவனை வழிபட்டு இரவில் சந்திர தரிசனம் செய்து அதற்கு பிறகு உங்களுடைய விரதத்தை நீங்க நிச்சயமா நிறைவு செய்து கொள்ளலாங்க. இந்த ஆணி மாத பௌர்ணமி மூல நட்சத்திரத்தில் வருவதால் ஆணி பௌர்ணமி அன்று இறைவனுக்கு முக்கணிகள் படைத்து வழிபடுவது முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. அன்றைய நாள் தினம் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி வழிபட்டு உங்களுக்கு விருப்பமான இறைவனுக்குரிய மந்திரங்களை சொல்லி கண்டிப்பா நீங்க விரதத்தை மேற்கொள்ளலாம். இந்த ஆணி பௌர்ணமி நினைத்தது நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான பௌர்ணமி. உங்களுடைய தெய்வங்கள் எதுவாக இருந்தாலும் மனதார நினைத்து முழு நம்பிக்கையோடு நீங்க விரதம் இருந்து வழிபாடு செய்து வாருங்க. கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத நேரத்தில் நினைத்தது நடக்கும் அப்படின்னு நிச்சயமாகவே நம்ம தெரிவிக்கலாம். இதனைத் தொடர்ந்து துலாம் ராசினியர்களுக்கு இந்த பௌர்ணமியுடைய தாக்கத்தால் என்ன பலன்கள் கிடைத்திருக்கு அப்படிங்கறத விரிவாக இப்ப பார்த்து பயன்பெறலாம். இந்த காலகட்டம் உங்களுக்கு கிரக நிலை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு விதமான சஞ்சாரத்தால் ஒவ்வொரு விதமான மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தும். கிரக மாற்றங்களும் பார்த்தீங்கன்னா வேறு விதமான மாற்றங்களால் உங்களுக்கு எதிர்பார்க்காத விஷயங்கள் உங்க வாழ்வில் இந்த நேரத்தில் நிச்சயமா நடக்க போகிறது. ஸோ இதனை பற்றி விரிவாக பார்க்கலாங்க. பொதுவாகவே தனுசு ராசினியர்கள் யாருடைய அதிகாரத்திற்கும் கட்டுப்படாமல் தனித்தன்மையுடன் விளங்கக்கூடிய அற்புதமான குணம் படைத்த நபராக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க நேர்மைக்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்த நபருங்க. உங்களுக்கு இந்த பௌர்ணமியோடைய தாக்கத்தால் பார்த்தீங்கன்னா எல்லா விதத்திலும் நன்மை உண்டாகலாம். எதையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு அதிகரிக்கும். கிரக சேர்க்கைகள் எதிலுமே வெற்றியும் சந்தோஷத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். ஸோ அப்படிப்பட்ட கிரக சேர்க்கை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கூடி வருகிறது. பணம் வரத்து அதிகரிக்கும். எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி செல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகளில் தீர்வு இப்போ உங்களுக்கு கிடைக்க போகிறது. ஸோ எதிர்பார்த்த விஷயங்கள் எதிர்பார்க்காத நேரத்தில் உங்க வாழ்க்கையில கண்டிப்பா நடக்க போகிறது. குடும்பத்தில் குதூகலம் உண்டாகலாம். உங்களது வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கங்கள் உண்டாகலாம்.
பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான பொழுதை நீங்க செலவு செய்வீங்க. தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு உங்களுக்கு கீழ் நிலையில் உள்ளவர்களால் உங்களுக்கு ஒரு விதமான நன்மை கூட ஏற்படும். தேவையான சரக்குகள் கையிருப்பு உங்களுக்கு இருக்குங்க. துணிச்சலாக முயற்சிகள் மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கிறது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றத்தை நீங்க பார்ப்பீங்க. மேல் அதிகாரிகளால் ஒரு விதமான நன்மை ஏற்படும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து கண்டிப்பா அதுல நீங்க வெற்றியை பார்க்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல மாற்றம் இருக்கிறது. எதிர்ப்புகள் பெண்மணிகளுக்கும் விலகி செல்லக்கூடிய சூழல் அமைந்திருக்கு. நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் இப்போ உங்களுக்கு நீங்க நினைத்தபடி நல்லபடியாக நடந்து முடியுங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய கௌரவம் இப்ப உயருங்க. விரும்பிய பதவி இப்ப உங்களுக்கு தெரிய வரும். வழக்கு விவகாரங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கு. கைவிட்டு போன பொருட்கள் மீண்டும் உங்களை வந்து சேரலாம். அரசியலில் உள்ளவர்களுக்கு தீவிர முயற்சிகளின் பேரில் புதிய ஒப்பந்தங்கள் கூட உங்களுக்கு தெரிய வரும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ற புகழ் பாராட்டு கிடைக்காமல் போகலாம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறக்கூடிய துணிச்சலான முயற்சியை நீங்க இந்த காலகட்டத்தில் நிச்சயமா செய்வீங்க. இதன் மூலம் நீங்க எதிர்பார்த்த முயற்சி உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியலாம். இந்த காலகட்டம் பணவரத்து எதிர்பார்த்தது போல் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கிறது. சோ பணம் ரீதியா பெரிய அளவுல தனுசு ராசினியர்களுக்கு எந்தவித பிரச்சனையுமே ஏற்படாது. புதிய நபர்களின் நட்பு கூட உங்களுக்கு கிடைக்குங்க. பாதையில் நின்று காரியங்களை தொடர்ந்து செய்து முடிப்பீங்க. திடீர் குழப்பங்கள் ஏற்படலாம். அது மட்டுமில்லாமல் தீ எந்திரம் இந்த மாதிரி பொருட்களை கையாளும் போது கவனமா செயல்படுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் அதிகமாக உழைக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்படும். கடின உழைப்பால் மட்டுமே உழைப்புக்கேற்ற ஊதியம் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் நிச்சயமா உங்களுக்கு தெரிய வரும். அது மட்டுமல்லாமல் சரக்குகளை அனுப்பும் போது கவனம் அவசியம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் கவனத்துடன் செயலாற்றுவது முக்கியமாகவே சொல்லியிருக்காங்க. குடும்பத்தில் சிறு சிறு சண்டைகள் உண்டாகலாம். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எந்த பிரச்சனையும் வந்தாலும் சரியாக கூடிய ஒரு அற்புதமான சூழலும் உங்களுக்கு காத்திருக்கு. கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவே நல்லது. பிள்ளைகளிடம் அன்பாக நடந்து கொள்வது ஒரு விதமான நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும். பெண்களுக்கு பாத்தீங்கன்னா மனதில் திடீர் குழப்பங்கள் ஏற்பட்டு நீங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறது. இந்த காலகட்டம் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயங்களும் நடந்திருக்கு. எதிர்பார்க்காத நிறைய மாற்றங்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு நடக்க போகிறது. இன்னைக்கு நம்ம சேனல்ல தனுசு ராசினியர்களுக்கு பௌர்ணமியுடைய தாக்கத்தால் கிடைத்திருக்கக்கூடிய மாற்றங்களை தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.